இது வந்து என்னோட ஓடிஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ட் பிராண்டு, 30 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. 30 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 1 kg அட் அ டைமில் பேக் பண்ணி எடுக்கலாம். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் இருக்குது. நம்ம ஓடிஜியை வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணணும், நல்லா வந்து நமக்கு லைஃப் கொடுக்கும். நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் இதில் எந்த ஃபால்ட்டுமே வந்ததில்லை. இது வரைக்கும் நிறைய பேர் அவன் தெர்மாமீட்டர்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. ரொம்ப வந்து என்னை கேட்டால் ரிலேபிளான ப்ராடக்ட்டு. இதில் வந்து நிறைய பேசிக்கான மாடல்ஸும் இருக்குது. இதில் என்ன கேட்டிங்கன்னா 30 லிட்டர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு ஹோம் பேக்கிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். 48 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ், அரௌண்ட் ஒரு 3000 ருபீஸ் தான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப நிறைய இப்போ வந்து குக்கீஸ்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடம் வந்து நிறைய தேவைப்படும். அட் அ டைமில் நம்ம இதில் வந்து ஒரு 100 கிராம்ஸ் குக்கீஸ் தான் வந்து பேக் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அதனால் இது கொஞ்சம், அது மட்டும் தான் நான் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கலாம். நான் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் வாங்கினேன். அப்போது இருந்த மணிக்கு தகுந்த மாதிரி வாங்கினது. ஸோ அதனால் இது என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு ஐடியா இருக்குன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கோங்க. பெருசு மீன்ஸ் 48 லிட்டர்ஸ் ஆர் 60 லிட்டர்ஸ் 52 லிட்டர்ஸ் வரைக்கும் கிடைக்குது. நான் யூஸ் பண்ணுறது இது வரைக்கும் 30 லிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து எப்போவுமே ப்ரௌனிஸ் பேக் பண்ணும்போது நான் இந்த சென்டரில் தான் ப்ரௌனிஸ், பிளாண்டீஸ், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சென்டரில் தான் வச்சு பேக் பண்ணுவேன். இந்த இதை வந்து ராடை வந்து சேஞ்ச் பண்ணதே இல்லை. இங்கே பாருங்கள், 2-3 ரேக் இருக்குது. இங்கேயும் வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே இந்த சென்டரில் தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல தான் வச்சுருப்பேன். நான் வந்து ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னை வைப்பேன். டின்னை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நல்ல ஹார்டான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்டான கிளாஸு, நல்லாயிருக்கும். ஹேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணாங்க டக்குன்னு போய் க்ளோஸ் ஆகிக்கும், நல்லாயிருக்கும். அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. என்னோடதில் பார்த்தீங்கன்னா இந்த ராட் ஆப்ஷன்லாம் எதுவுமே இருக்காது. டெம்பரேச்சர் இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும், டைமர் இருக்கும். டைமர் தான் வந்து என்னோடதில் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. நான் அதை டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபாரன்ஹீட், அதாவது எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படின்றது இந்த ஓடிஜி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரௌனிஸ், பிளாண்டீஸ், குக்கீஸ் எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக 160 to 170. நான் 160 தான் எப்போவுமே வைப்பேன். 170 சம்டைம்ஸ் வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் கரெக்டாக இந்த டாட்டில் இருக்கணும். உங்களுக்கு சம்டைம்ஸ் நான் அந்த வீடியோஸில் காட்டும் போது இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும், 200க்கு மேலே இருக்குதே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை, இந்த லைன் வந்து இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது கரெக்டாக 160 to 170 இந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து இது எப்போவுமே இந்த ஆஃபில் இருக்கும். நம்ம வேணும்னா இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே 160 to 170 தான் வைப்பேன். இது வந்து ஆஃபில் இருக்கும். ஃபங்க்ஷன் மோடு எப்போவுமே ஆஃபில் இருக்கும். பேக் மோடுனா பேக்கில் வைக்கணும். நம்ம பேக் பண்ண போகிறோம் ப்ரௌனிஸோ பிளாண்டீஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து பேக் மோடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டீ கேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து என்னோடதுல ரோஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே இருக்கும். இந்த இடத்துல இருக்குது ரோஸ்ட் ஆப்ஷனு, பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரோஸ்ட் ஆப்ஷனில் வைப்பேன் லாஸ்ட் 10 மினிட்ஸ் மட்டும். இப்போ தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா பேக் மோடில் வச்சு டீ கேக்கை உள்ளே வச்சுருவேன். டீ கேக் பேட்டரை ஊற்றிட்டு உள்ளே வச்சுட்டு கரெக்டாக பேக் மோடில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணுவேன். 10 மினிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ரோஸ்ட் மோடில் வச்சுருவேன். ரோஸ்ட் மோட்னா என்னன்னா, 2 மேலே இருக்க ராடும், இங்கே மேலே இருக்கு இல்லையா, கீழே இதே மாதிரி ராடு இருக்கும், அதே மாதிரி மேலேயும் ராடு இருக்கும். 2 ராட்லேயும் ஹீட் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் மோடு. இப்போ நம்ம பேக் மோடில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே மட்டும்தான் நமக்கு ஹீட் வந்து வரும். அந்த ஹீட் தான் மேலே பரவும். ஃபுல்லாக வந்து நமக்கு ஃபேன் ஆப்ஷனும் இருக்கும் இதில் உள்ள. அது வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து எல்லாமே உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். அதனால டீ கேக்ஸுக்கு அதுக்கப்புறம் முட்டை மிட்டாய்க்கும் இதே நான் ஃபாலோ பண்ணுவேன். முட்டை மிட்டாய்க்கு லாஸ்ட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ராடும் ஆன் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தான் பேக் பண்ணுவேன். கிரில் கன்வென்ஷன் வந்து நம்ம வந்து சிக்கன்லாம் கிரில் பண்ணுறோம் இல்லையா, அப்போ தான் நமக்கு தேவைப்படும். கிரில் ராட் ஆர்ஓடின்னு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொட்டேட் ஆகும் இல்லையா சிக்கனு, அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வைப்பேன். டோஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா எதுக்கு வைக்கலாம்னா, நம்ம
குக்கீஸ்க்கு வைக்கலாம். நான் மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதில்ல. பேக் மோட்லேயும் வச்சு குக்கீஸும் வந்து பேக் பண்ணி எடுத்துருவேன். இந்த டைமர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 10, 20 அந்த மாதிரி நிறைய இங்கே எப்படி எழுதியிருக்காங்களோ, இங்கே எப்படி நம்பர்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் நம்பர்ஸ் இருந்தது. எல்லாம் என்ன ஆச்சுன்னா ஒரு டைம் வந்து எனக்கு எல்லாமே வந்து எரேஸ் ஆயிடுச்சு. எதனாலனா நான் ஒரு டைம் வந்து நான் கிரில் பண்ண ஆப்ஷன் பண்ணிவிட்டு 250 வச்சுருந்தேன். இருக்கிறதுலே ஹையில் வச்சுருந்தேன். ஹையில் வச்சுட்டு நான் பேக் பண்ண டைமில், அதாவது கிரில் பண்ண டைமில் இந்த இடம் ஃபுல்லாக வந்து ஓடிஜி ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு. நான் வந்து எப்போவும் ஆஸ் யூஷுவல் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இல்லை கிரில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓடிஜி ஒரு டைம் அந்த கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுவேன். அப்போ நான் வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த இடத்துல சேர்த்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தொடச்சி எடுக்கவும் அது எல்லாமே எனக்கு எரேஸ் ஆகி வந்துருச்சு. ஆனால் நான் இதை வச்சே தான் இப்போவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் எனக்கு எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு தெரியும் கரெக்டாக 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்னால் எப்படி வைப்பேன், கரெக்டாக எனக்கு அந்த இது தெரியும். ஸோ அதனால அதே மாதிரி வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும். இது வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வாங்கி. நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, அதனால அப்படியே விட்டுட்டேன். மற்றபடி இந்த ஓடிஜியில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. இப்போ நம்ம நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, சிம்பிள் இதுதான். இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ப்ரீஹீட் பண்ணும்போது எப்படின்னா சில பேர் கேட்குறாங்க, உள்ளே வந்து டின்னை வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம டின்னு வந்து பேட்டரை ஊற்றிட்டு தான் ப்ரீஹீட் முடிஞ்சதுக்கப்புறமா டின்னை வைக்கணும். ஃபஸ்ட்டு க்ளோஸில் இருக்கணும். ஸ்டார்ட் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட், இதான் 10 மினிட்ஸ் வைங்க. நமக்கு ஓடுற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். உள்ள லைட் வரும். நான் வந்து ஃப்ளக் பாயிண்ட் வந்து எதுவும் போடலை, லைட்டிங், அதனால உங்களுக்கு தெரியல. ஃப்ளக் பாயிண்ட் போட்டால் உங்களுக்கு லைட்டிங் வரும். இங்கேயும் வந்து லைட் எரியும். இந்த ஸ்மால் ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இதுலேயும் வந்து லைட்டிங் வரும். உங்களுக்கு உள்ளே லைட் எரியும். சவுண்ட் வந்து டிக் 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 டிக்னு அந்த டைமிங் ஓடுற சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ண போறீங்கன்னா பேக் மோடில் வச்சு எந்த டைமரில் வைக்க போறீங்களோ அதே டைமரில் வச்சு ப்ரீஹீட் பண்ணணும். 10 மினிட்ஸ் ப்ரீஹீட்டிங் வந்து கண்டிப்பாக அவசியம், கண்டிப்பாக பண்ணணும். ப்ரீஹீட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது நான் இப்போ வந்து நானே க்ளோஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகுனா, சவுண்டு கேட்டுச்சிங்களா, இந்த மாதிரி சவுண்டு கேட்கும். ஆஃப் ஆகும்னா இந்த மாதிரி ஆஃப் ஆனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட பேட்டரி போட்டிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து உள்ளே வச்சிடணும். அந்த டின்னோட சேர்த்து உள்ளே வச்சுட்டு மறுபடியும் டைமிங் அந்த இந்த ஃபங்க்ஷனையும் இந்த ஹீட்டையும் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதாவது எவ்வளோ டெம்பரேச்சரோ அதையும் எதுவும் பண்ணக்கூடாது. டைமிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். டைமிங் இப்போ ஒரு நான் 30 மினிட்ஸ் வைக்க போகிறேன்னா 30 மினிட்ஸில் வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணிடணும். அதுவே ஆன் ஆகிடும். இப்போ நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ண அடுத்த நிமிஷமே உள்ள லைட்டிங் எரிய ஆரம்பிச்சிடும். நான் என்னோடது வந்து ஃப்ளக் பாயிண்ட் கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால நான் போடாமல் வச்சுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து எனக்கு வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து கொடுத்துருக்க ஃப்ளக் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். இவ்வளோ தூரம் தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப குட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க. நான் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண மாட்டேன், அதனால தான் அந்த சைடில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நான் கிச்சனில் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிச்சன் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து லாஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க சொல்லும்போது. சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக கிச்சனில் வைக்காதீங்க, மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர் எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இடம் இல்லைன்றது இல்லை சிஸ், நீங்கள் கண்டிப்பாக சேஃப்டி முக்கியம் அப்படின்னாங்க. அதனால நீங்களுமே அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு யோசனை, நான் வந்து ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். மேலே வந்து இந்த இடத்துல சைடில் மேலே வந்து ஸ்டாண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை வைக்கலான்ட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கும் சேஃப்டி முக்கியம். நீங்கள் வந்து சிலிண்டர் கீழேயோ இல்லை ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலையோ அந்த மாதிரி அந்த ஹீட் அதுலேருந்து கேஸ் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதனால அந்த இடத்துல வைக்கிறது சேஃப்டி கம்மி தான், ரொம்ப சேஃப்டி இல்லாதது. கிட்ஸ் இருப்பாங்க, அதனால இதில் வந்து ஹீட் வரும். அதனால தான் இங்கே ஹீட் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள், சிம்பிள் ஹாட் சர்ஃபேஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப லைஃப் நல்லா வருது. மார்ஃபி ரிச்சர்ட் என்னை கேட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நான் யாராவது கேட்டால் மார்ஃபி ரிச்சர்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி கன்வென்ஷன் ஃபேன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஓடிஜியும் பெஸ்ட். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதில் நான் லேட்டராக தான் பார்த்தேன், இதில் வந்து உள்ளே வந்து ஒரு ஃபேன் ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஃபேன் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு ஹீட்டை வந்து ஈவனாக வந்து நமக்கு ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ வந்து பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இப்போ நான் காமிச்சதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ப்ராடக்ட்ஸ்லையோ இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் காமிச்சிருக்கேன், இப்போ ஓடிஜி காமிச்சிருக்கேன், ஹேண்ட் பீட்டர் காமிச்சிருக்கேன், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து எனக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன்.
கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பேசிக்கிட்டே சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அப்படின்றதுனால தான் நான் மைக் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன்னா உங்களுக்கு அவ்வளோவா கிளியராக என்னாலும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நான் அப்படியே எடுத்திருக்கேன். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா சாரி, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் 1க்கு 2 டைம் வந்து வீடியோஸை பாருங்கள், அப்போ இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கேளுங்க. இதே மாதிரி நிறைய பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இதில் ஆட் பண்ணணும்னா சொல்லுங்கள், நம்ம ஆட் பண்ணிடலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ கிளியராக ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பாய்.